guys, Herbalife food யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களோ குறிப்பா நீங்க வந்து ஷேக் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க இல்லையா, அதுல ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான டேஸ்ட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஃபிளேவரோட எதை மிங்கிள் பண்ணா இன்னும் நல்ல டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற சில டிப்ஸ் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பை த பை, என் பேர் சிவா. நான் 5 years வெயிட் லாஸ் கோச்சா இருக்கேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ப்ரிப்பரேஷன்ல நல்ல டேஸ்டியா வந்து இருந்தாதான் நம்மளால நீடிச்சு சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து ஷேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னே தெரியாது. உங்களுக்கு ஷேக் ரொம்ப பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தவறாதான் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபார்முலா 1ல 3 ஸ்பூன் யூஸ் பண்றீங்க இல்லையா, ஸோ அதை மூணுமே வந்து 3 ஃபிளேவர்ல யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொல்ற இந்த ஃபிளேவரை நீங்க ஆட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1ல வெண்ணிலால 2 ஸ்பூன் எடுத்துட்டு சாக்லேட்ல 1 ஆட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 2 ஃபார்முலா 1 ஸ்பூன் வெண்ணிலா எடுத்துட்டு அது கூட மேங்கோ, ஸ்ட்ராபெரி, இல்லைன்னா பனானா, ரோஸ் கீர், இந்த மாதிரி ஃபார்முலா 1 வெண்ணிலா கூட மீதி இருக்கிற 8 ஃபிளேவரும் 1 ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து பெட்டரா இருக்கும். இல்ல அப்படின்னா 3 ஸ்பூன் தனித்தனி ஃபிளேவர்ல நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னா அதனோட காம்போ என்ன அப்படின்னா வெண்ணிலால 1 ஸ்பூன் எடுக்கணும். கம்பல்சரி எல்லா மிக்சர்லயும் வெண்ணிலா தான் இருக்கணும். ஆக்சுவலா வெண்ணிலாங்கிறது ஒரு பிளைன் ஃபிளேவர் மாதிரி. அது கூட நீங்க என்ன ஃபிளேவர் ஆட் பண்ணாலும் அதனோட டேஸ்ட் வைஸ் வந்து அது மாத்தி கொடுக்கும். இப்போ வெண்ணிலால 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அது கூட சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்க குல்ஃபி ஃபிளேவர் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து பெட்டரா இருக்கும். நீங்க ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ஆரஞ்சு இதை மூணுத்தையும் நீங்க ஒன்னா வந்து எதை கூடயும் மிக்ஸ் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்காது. ஸோ நீங்க எதை கூட மிக்ஸ் பண்ணாலும் ஃபார்முலா 1ல வெண்ணிலா கூட மட்டும் ஜஸ்ட் 1 ஃபிளேவரை மட்டும் தான் நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஃபார்முலா 1ல வெண்ணிலாவும் குல்ஃபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அப்போ நீங்க ஆட் பண்றதா இருந்தா குல்ஃபி ஃபிளேவர்ல வேற ஃபிளேவர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒன்று தான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெண்ணிலா கூட ஏதாவது ஒரு ஃபிளேவரை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெண்ணிலா, குல்ஃபி, வேற என்ன ஃபிளேவர் வேணாலும் ஒரு ஃபிளேவர் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க நிறைய பேர் வந்து ஸ்கின் ஹெல்த்துக்காக ஸ்கின் பூஸ்டர் வந்து சாப்பிட்டு இருக்கீங்க இல்லையா, பட் நீங்க வெறுமனே ஸ்கின் பூஸ்டர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து அது பிடிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதுல டைனோ ஷேப்ல சாக்லேட் ஃபிளேவர் இருக்கு இல்லையா, அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இதை வந்து காம்போ நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் தான். ஸோ மார்னிங் நீங்க எம்டி ஸ்டொமக்ல ஸ்கின் பூஸ்டர் எடுக்கும்பொழுது ஏன் நமக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுக்க சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நேரம் பசி நிறைய இருக்கும், உங்க வயிறு ரொம்ப காலியா இருக்கும். நீங்க அந்த நேரத்தில் என்ன சாப்பிட்றீங்களோ அது உடனே உங்க பாடி அப்சர்வ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து வெறும் வயிற்றுல ஸ்கின் பூஸ்டர் சாப்பிட சொல்றோம். இது கூட நீங்க டைனோ ஆட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால உங்களோட மார்னிங் கட் ஹெல்த் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம டைனோ ஷேக்ல எல்லா வித விட்டமின் மினரல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதோட நீங்க இந்த ஸ்கின் பூஸ்டர் இருக்கிற காலேஜனும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப சீக்கிரமா ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ரொம்ப நாளா ஸ்கின் பூஸ்டர் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா அது கூட நீங்க டைனோல சாக்லேட் ஃபிளேவர் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணாதீங்க, சாப்பிட முடியாது. ஸோ சாக்லேட் ஆட் பண்ணி பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து 3rd டிப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து லிஃப்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு நியூ ப்ராடக்ட் வந்திருக்கு இல்லையா, இந்த லிஃப்ட் ஆஃப் கூட நீங்க அஃப்ரெஷ் வந்து மிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அஃப்ரெஷ் 1 ஸ்பூன் போட்டுட்டு லிஃப்ட் ஆஃப் 1 சாஷெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனோட டேஸ்ட் வைஸ் இல்லாம எனர்ஜி லெவலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை நீங்க அடுத்த ஒரு 5 செகண்ட்ல இருந்து ஒரு 10 செகண்ட்லயே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த ஃபுட்டோட எதை மிங்கிள் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கறத நிறைய வீடியோ நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க.